ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு ஃபிலிம் எடுத்தால் ஓடாது. நிறைய பெரிய பெரிய இயக்குனர்கள் காணாமே போயிட்டாங்க. நிறைய புது இயக்குனர்கள் இதனாலேயே ஹீரோ ஆகிட்டாங்க. நிறைய புது இயக்குனர்கள் இதனாலே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு பயப்படுறாங்க. தமிழ் சினிமாவோட குவாலிட்டி அந்த மாதிரி இருக்குது. இதனாலே நிறைய ப்ரொடியூசர்ஸ் கமர்ஷியல் சினிமாவை தான் எதிர்பார்க்குறாங்க. கங்குவான்னு ஒரு படம், இதை கமர்ஷியலாக எடுக்க போய் தான் அந்த படம் ஓடலைன்றது என்னோடய கருத்து. ஒரு பேன் இண்டியா ஃபிலிம், நம்மளும் மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி பேன் இண்டியா ஒரு ஃபிலிம் கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் அந்த படம் எடுத்தாங்களே ஒழிய அந்த படத்துக்கு குவாலிட்டி யாருமே எடுக்கவே இல்லை. ஏன் ரெட்ரோவே நம்ம சூர்யாசன் நடித்த ரெட்ரோ படத்தையே கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் கொடுக்க போய் தான் அந்த படம் பெருசாக போகலன்ற மாதிரி போயிடுச்சு. ஆனால் ரெட்ரோ என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம். ஒரு சூப்பர் ஃபிலிம் பை கார்த்திக் சுப்புராஜ். அதை காதல் மூவின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு போய்ட்ரி மாதிரி எழுதியிருப்பார் அந்த ஸ்க்ரீன் பிளேவை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோ இஸ் நாட் அ பேட் மூவி அண்ட் இட்ஸ் நாட் அ ஃப்ளாப் மூவி. நிறைய பேர் ஃப்ளாப் மூவி என்னடா படதுன்னு பேசுனாங்க, என் காதலையும் வந்து விழுந்துச்சு. நிறைய ரிவ்யூஸும் பார்த்தேன். ஆனால் ரெட்ரோ இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மூவி. இது மாதிரி தமிழ் சினிமாவில் நிறையா ஃபிலிம் சொல்லிட்டே போகலாம். இதெல்லாமே நான் வாய் வார்த்தையால் சொன்னது. லிஸ்ட்டு போட்டு வச்சுன்னா நிறைய ஃபிலிம் எடுத்துகிட்டு வருவேன். இப்போ தெலுங்கு சினிமாலேயும் சரி, கன்னட சினிமாலேயும் சரி, நிறையா ஃபிலிம்ஸை வந்து பேன் இண்டியான்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் டாக்ஸிக் ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு, கன்னட ஃபிலிம். அவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. இப்போ மலையாள சினிமாவில் கூட கிட்டத்தட்ட மார்வல் ரேஞ்சுக்கு லோக்கா சாப்டர் 1 சந்திரான்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சல் ஃபிலிம் எடுக்க போகிறாங்க. தமிழ் சினிமா கமர்ஷியல்னு ஒரு குப்பையை கொண்டு போய் கொட்டுறவாசி தான் நம்ம தமிழ் சினிமா குவாலிட்டி குறைஞ்சிட்டே வருது. இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ் சினிமாவோட குவாலிட்டி எங்கே போகும்னு தெரில. இந்த குவாலிட்டியெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு லவ் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. லவ் ஃபிலிம் வந்துடுது.